வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா சேதுவாசனா. சேதுவாசனா பாடியில ரொம்ப பேலன்ஸ் கொடுக்கிற ஒரு ஆசனா. அதை தவிர்த்து உங்களோட ஸ்டிஃப்னஸ், உங்க முதுகு பகுதிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது தான் சேதுவாசனா. இது நார்மலி விமனோட பாடியில பிளட் சர்க்குலேஷன், அவங்க உறுப்பு வேலை செய்யற விதமே மென்னோட பாடியோட கொஞ்சம் வேறுபடும். ஸோ சேதுவாசனா பண்ணும்போது அதுக்கு தகுந்தாப்புல, உறுப்புகளுக்கு தகுந்தாப்புல எவ்வளவு பிளட் ஃப்ளோ இருக்கணும், எவ்வளவு சர்க்குலேஷன் இருக்கணும்ட்டு அதை கரெக்டா பார்த்து சீரமைக்கிறதுக்கு சேதுவாசனா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சேதுவாசனா எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க உட்காரும் போது உங்க கைகள் எங்க இருக்குன்னு பாத்துக்கோ. உங்க கை கரெக்டா உங்க பட் லைனுக்கு பின்னாடி, அதாவது இடுப்பு இங்க இருக்கிறதுனா அந்த பகுதியில கையை விரிஞ்சாப்புல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா உட்காரதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ கால்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கு. இப்போ மெதுவா உங்க இடுப்பு தூக்குங்க. இந்த இடுப்பு தூக்கும் போது ஒரே டைம்ல உங்க பாதம் கீழே பதியும். இந்த மாதிரி பாதம் கீழே பதியும் போது வயிறு மேல, கழுத்து கீழே. மெதுவா காலை இறக்கிடுங்க, ஸ்லோவா. இப்போ இன்னொரு தடவை நம்ம பார்க்கலாம். உங்க பாடிய மெதுவா நீங்க ஹிப் எழுப்பும் போது பாதம் கீழே கரெக்டா பதியணும். பதிஞ்சு உங்களோட கழுத்து கீழே விழும். உங்களுக்கு cervical spondylitis இருந்தா நீங்க மெதுவா ரிலீஸ் பண்ணிடுங்க. cervical spondylitis, vertigo பிரச்சனைனா தலை கீழே தொங்குனாலும் மேல நிறைய நேரம் பார்த்துட்டு இருந்தாலும் தலை சுத்தல் ப்ராப்ளம், vertigo ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சேதுவாசனா பண்ணும்போது ஒரு மூச்சு இழுத்து விட்டு மெதுவா நீங்க தலைய சரியா பாத்துக்கலாம். அதுக்கப்புறமா கீழே மெதுவா விட்டு அகெயின் ஒன் மோர் டைம் நீங்க மூச்சு எடுத்து விட்டு அகெயின் நீங்க முன்னாடி பார்த்துட்டு உங்க பாடியை நீங்க ரெஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு உமனோட பெஸ்ட் ஆசனான்னு சொல்லலாம். சேதுவாசனா என்னென்னலாம் உங்க பாடியில பண்ணும்? உங்களோட வயிற்று பகுதியில இருக்கிற ஹார்மோனல் பேலன்ஸை இது ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிவிடும். எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ், உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல வயிறு வலிக்குச்சுன்னா சேதுவாசனா இஸ் த பெஸ்ட் ரெமெடி. சேதுவாசனா நார்மலி உங்களை அடிவயிறு, உங்க கிட்னி அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதாவது மாதான்ற பிரச்சனையில உங்களுக்கு அடிவயிறு வலிச்சதுன்னா டெஃபினெட்லி சேதுவாசனா இஸ் அ பெஸ்ட் ரெமெடி. நீங்க அதை டெய்லி ட்ரை பண்ணுங்க, அடிவயிறு ப்ராப்ளம் கம்மியாகும். இன்கேஸ் நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி டெய்லி உங்க சேதுவாசனாவை ரெகுலரா மார்னிங் இல்ல ஈவினிங் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட அப்டாமினல், அதாவது அடிவயிறு, வயிறு பகுதியில பிளட் சர்க்குலேஷன் சீராகும். அது உங்களோட பிரெக்னன்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுவும் இல்லாம உங்களோட கிட்னியில இருக்கிற ஃபங்க்ஷனை சீராக்குறதுக்கு சேதுவாசனா இஸ் த பெஸ்ட் ஆசனா. cervical ப்ராப்ளம், vertigo ப்ராப்ளம் இல்ல ஸ்பாண்டிலிசிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா சேதுவாசனா நீங்க அவாய்ட் பண்றது பெட்டர். ஏன்னா கழுத்து பகுதி அண்ட் முதுகு தண்டு கொஞ்சம் வளையுது, அப்புறமா கொஞ்சம் நீண்ட நேரம் நிறைய நேரம் கீழே தொங்கி இருக்கிறதுனால வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வேணா நீங்க சேதுவாசனா பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நீங்க சேதுவாசனா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.